வணக்கம். மாலை நேரத்தில் உடற்பயிற்சி செய்வதால் உடலுக்கு கிடைக்கும் நன்மைகள். காலையில் உடற்பயிற்சி செய்வதை விட மாலையில் உடற்பயிற்சி செய்யும் போது உடலுக்கு பல நன்மைகள் கிடைப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. மாலையில் உடற்பயிற்சி செய்யும் போது நிதானமாகவும் பொறுமையாகவும் உடற்பயிற்சி செய்ய முடியும். ஏனெனில் காலையில் பணிக்கு செல்ல வேண்டும் என்ற அவசரமோ அல்லது வேறு ஏதாவது வேலைகள் செய்ய வேண்டிய அவசரமோ இருக்கும். மாலையில் இந்த அவசரங்கள் இல்லாததே இதற்கு காரணம். மாலை வேளையில் உடற்பயிற்சி செய்வதற்கு உடல் மிகுந்த ஒத்துழைப்பு தரும். இதனால் மிகுந்த ஆற்றலுடன் உடற்பயிற்சி செய்ய முடியும். பணி நேரத்தில் ஏற்பட்ட மன அழுத்தத்தை போக்க மாலை நேரத்தில் உடற்பயிற்சி செய்ய வேண்டியது மிகவும் அவசியம். இவ்வாறாக மாலை நேரத்தில் உடற்பயிற்சி செய்யும் போது மன அழுத்தம் நீங்குகிறது. காலையில் எழுந்து உடற்பயிற்சி செய்வதற்கு முன் சிறிதளவேனும் உணவு சாப்பிட வேண்டும். ஆனால் அவ்வாறு காலையிலேயே உணவு உட்கொள்வது மிகவும் சிரமமாகவும் இருக்கும். மாலை நேரத்தில் தானியங்கள், பழங்கள் போன்றவற்றை சாப்பிட்டுவிட்டு நிதானமாக உடற்பயிற்சி செய்தாலே போதுமானது. மாலையில் உடற்பயிற்சி செய்தால் இரவில் நிம்மதியான தூக்கத்தை பெறலாம். அதிலும் மாலை 5 மணியில் இருந்து 7 மணிக்குள் உடற்பயிற்சி செய்வது நல்ல பலனை தரும். மாலையில் உடற்பயிற்சி செய்துவிட்டு இரவு நேரத்தில் அயர்ந்து தூங்கினால் காலையில் எழுந்து அன்றாட வேலைகளை பார்ப்பதற்கு உடலும் மனமும் மிகுந்த ஒத்துழைப்பு தரும். அந்த நாள் முழுவதும் உற்சாகத்துடனும் புத்துணர்ச்சியுடனும் இருக்கலாம். மேலும் இது போன்ற மருத்துவ குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.